ஒரு ப்ரப்போசல் எதிர்பார்க்கலாம். உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டைமில், ஆசைகள் அதிகமாகுது. ஸோ யார் அந்த நபர், என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 3 பைல் நான் கொடுக்குறேன். Pile number 1, the orange color candle. Pile number 2, the smiley. Pile number 3, the red color stone. So இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஆரஞ்சு கலர் கேண்டில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ நம்மளோட ஹீலிங் மியூசிக் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் டாரோட் இங்கிலீஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. Anxiety. Okay. ஓகே, இந்த பர்சன் ரொம்ப நர்வஸா இருக்காங்க உங்க விஷயத்துல. பட் ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். பைல் நம்பர் 1, நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், நிறைய கிரியேட்டிவான ஒரு தாட்ஸ் உங்க மேல. இது ஒரு சாதாரண லவ் அப்படிங்கறத தாண்டி ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப டீப்பா போற மாதிரி இருக்கு. அந்த பர்சனுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ், நிறைய நேரம் தூங்க முடியல, டிஃப்ரெண்டான தாட்ஸ் வருது, ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் உடைய ஒரு தாட்ஸ் வருது. இந்த பர்சன் மேபி லைக் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்கலாம். இல்லை சம் அவுட் சைடில் ஒரு ஷாப்பிங் மால், சம் ரேண்டம் பிளேசஸில் கூட பார்த்துருக்கலாம். பட் அதாவது பார்த்த உடனே ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிரும்ல, ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிற மாதிரி வரும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சைன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அண்ட் ரொம்ப யோசிச்சிருக்காங்க உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறையா தேடி இருக்காங்க. ஸோ ஃபைனலி ஏதோ ஒரு வழியில் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை எடுத்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு எனர்ஜி இருக்கு இங்கே. அண்ட் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு ரியல் கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ட்ரூ லவ். அவங்க சைட்ல இருந்து இது ஒரு ட்ரூவான உண்மையான ஒரு லவ் அப்படிங்கறத அவங்க இது பண்றாங்க. பிகாஸ் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் உங்க விஷயத்துல ரொம்ப ஒரு வேல்யூபிளா நினைக்கிறாங்க. பிகாஸ் மனசுக்குள்ளார உங்களை பத்தி ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு வேல்யூவான ஒரு பர்சன், ஒரு ரேண்டம் பர்சன் கிடையாது. லைஃப்ல ஒரு என்ன சொல்ற, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு சில விஷயங்களை செட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை ஆல்மோஸ்ட் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. ஸோ நிறைய தாட்ஸ் இருக்கு, ஆசைகள் இருக்கு. ஸோ விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு பயமும் இருக்கு. ஸோ த கன்ஃபெஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங். அண்ட் அந்த பர்சன் அதை எடுத்துட்டு வர்றதுக்கும் வெரி, ஸோ ஐ கேன் சி லைக் வெரி நியர் ஃபியூச்சர்ல அந்த கன்ஃபெஷனை நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே, பட் ஆனால் அவங்க இது ஒரு ஜெனியூன் லெவல்ல கொண்டு போகணும்ன்ற ஒரு ஆசைகள் கூட ஒரு பக்கம் இருக்கு. ஜெனியூன் லெவல் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு ஃப்ளர்ட்டியா இல்லை ரொம்ப ஒரு டைம் பாஸ் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஒரு நார்மலைஸ்டா ஆரம்பிச்சு கொண்டு போகலாம். இல்ல ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் மாதிரி ஒரு ப்ரொபோசல் லெவல்ல கொண்டு போகலாம். பட் சம்வேர் தேர் கன்ஃபெஷன், ஐ லவ் யூங்கிற வேர்ட் எப்படா உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. அண்ட் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரியும், எப்போ அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா இல்லை எப்போ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஆசைகளும் இருக்கு பைல் நம்பர் 1 அந்த பர்சனுக்கு. Okay, so confession is very strong here.
ஸோ தி திங்ஸ் ஆர் ஸோ சேஞ்சிங் ஃபார் பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப சேஞ்சஸ் ஆகுது. அதாவது இவ்வளோ நாட்களாக அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூபிள் பர்சன் அண்ட் நல்ல ஒரு பதவியில் இருப்பாங்க, நல்ல ஒரு பொசிஷன் கெரியரில் அண்ட் ஒரு மேனேஜர் இல்லை டீம் லீட் அது மாதிரி ஒரு நல்ல மரியாதையுடைய ஒரு போஸ்ட்ன்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கூட சொல்லலாம். அதாவது ஒரு கிங் எனர்ஜின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் எல்லாருக்கும் அந்த நபர் மேலே ரொம்ப மரியாதை இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கு, பட் அப்படி இல்லைனாலுமே அவங்க செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த பர்சன் மேலே ஒரு நல்ல மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ யாருக்காகவும் எதுக்காகவும் இறங்கி போய் நம்மளோட வேல்யூவை குறைச்சக்கூடாதுன்னு நினைக்கிற நபர் உங்களுக்காக இறங்கி வர ரெடியாக இருக்காங்க அப்படின்னா இது டெஃபினெட்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இது ஒரு நல்ல செய்தி, நல்ல ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அண்ட் பயல் நம்பர் 1க்கு இந்த டைம்ல ஒரு ஷார்ட் டேர்னிங் பாயிண்ட்னு வருது. அதாவது உங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன திருப்பங்கள் வந்து இருக்கு. அது வந்து ரொம்ப நிரந்தரமா இருக்குமா அப்படிங்கறத தாண்டி அது வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி, ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த மாற்றங்கள் இருந்தாலும் சரி, அது டெஃபினெட்லி ஒரு வர்த்தான மாற்றம் தான் சொல்ல முடியும். அப்போ இந்த டைம்ல எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைசஸ் அதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது இருக்கு. ஸோ அதுல இந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, நம்ம லிஸ்ட்லே இல்லையப்பா இது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து இருக்கு. அண்ட் டிவைன் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களை ரொம்ப லோவா வேல்யூ பண்ணிட்டு இருக்கீங்க, அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட திங்கிங் வந்து என் கூடலாம் இந்த நபர் பேச மாட்டாங்க, இவங்கெல்லாம் கனெக்ட் ஆக மாட்டாங்கன்ற ஒரு தாட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அதை ரிலீஸ் பண்ணுங்க. யூ ஆர் அ வெரி வேல்யூபிள் பர்சன். அது இந்த டைமிங் தான் உங்களுக்கு எப்பயுமே வந்து ப்ராப்ளம்ஸாக இருக்கும். உங்களுக்கு டைமிங் இஷ்யூஸ் ஆல்வேஸ் இருக்கும். ஆனால் இந்த டைம்ல ஒரு ஷார்ட் பீரியட்ல இந்த ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல கன்ஃபெஷன் உங்களை நோக்கி வருதுங்கிறப்போ இட்ஸ் அ வெரி குட் நியூஸ். அவங்க உங்க விஷயத்துல இறங்கி வர்றதுல ஈகோ பார்க்க மாட்டாங்க. யூஸ்வலி ஒரு ஈகோ, ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கிற நபராக தான் இருப்பாங்க. பட் உங்க விஷயத்துல வரும்போது அதை அவங்க பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஐ டேக் சம் லெட்டர்ஸ். L G O G L E Day. Okay, DAY. Okay. ஸோ இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம், இனிஷியல் இல்லை ஏதோ ஒரு லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய நேமாக இருக்கலாம். பார்ப்போம் வேற என்ன மெசேஜஸ். பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த பர்சன் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு ஃபேஸில் இருக்காங்க. லைக் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலிசம் உடைய ஒரு பர்சனாக இருப்பாங்க. லைக் எப்பயுமே வேலை வேலை வேலை, ப்ரொஃபஷனல் லைஃப் கோல்ஸ், ட்ரீம்ஸ் இப்படி தான் எப்பயுமே இருப்பாங்க. அவங்கள சுற்றி எப்பயுமே ப்ரொஃபஷனல் கனெக்டடான பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், டீலர்ஸ், கிளைண்ட்ஸ் அப்படி தான் வந்து மோஸ்ட்லி அவங்க கான்டாக்ட்ஸில் இருக்கும். ஸோ திஸ் டைம் வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட பர்சனல் லைஃப் மேலே அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு நீங்கள் ஒரு ரீசனாக இருப்பீங்க. ஆக்சுவலி அவங்களோட கன்ஃபெஷன் வாஸ் வெரி ரியல் அண்ட் வந்து ப்ரப்போசல் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எடுத்துகிட்டு வராங்க, நல்ல இன்டென்ஷனோட தான் இருக்குது. அண்ட் அவங்களோட லைஃப்பில் அவங்க ஃபார்வர்டாக மூவ் ஆகணும், ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணுங்கிற ஒரு இன்டென்ஷன்ஸில் தான் வராங்க. இப்போ அவங்களோட மைண்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் அதிகமாக இருக்கீங்க. ஸோ பயல் நம்பர் 1 இட்ஸ் அ வெரி குட் நியூஸ். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் குட் நியூஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க.
பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். பைல் நம்பர் 2 யாரெல்லாம் நம்மளோட ஹீலிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ, சப்போர்ட் பண்ணுறீங்களோ, ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். Pile number 2. And the person may be like, I think வந்து pile number 2 இது வந்து எப்படின்னா both the side confession மாதிரி இருக்கு. ஸோ அந்த பர்சனை மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு உங்களை தெரிஞ்சிருக்கும். மேபி ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்கிற நபராக இருக்கலாம். The confession is so strong. அண்ட் ஆல்சோ வந்து இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன்னு சொல்லலாம். ஒரு ஒரு உங்களோட ஃப்யூச்சர் லைஃப்க்கு இவங்க ஒரு பேஸ்ன்னு சொல்லலாம். உங்களோட மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு இந்த நபரை நல்லாவே தெரியும். அண்ட் மேபி உங்களுக்கு ஒரு க்ரஷ் இல்லை லவ் கூட இருக்கலாம். ஒரு சில பேர் நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி கமிட்டட்ல கூட வந்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அந்த ஜோனில் இருக்கலாம். This is purely spiritual and divine level connection மாதிரி இருக்கு. அதாவது நீங்கள் கஷ்டமாக இருந்த டைமில், தனிமையாக இருந்த டைமில், லெஃப்ட் அவுட் ஆன டைமில் இவங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துணையாக இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க அந்த ஃபேஸில் இருந்தப்போ நீங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய துணையாக இருந்திருக்கலாம். உங்கள் பாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒருத்தரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப 100% இல்லைனாலும் ஓரளவுக்கு அது தெரிஞ்சிருக்கும். 2 பேரோட மைண்ட் செட் இஸ் வெரி சேம், விக்டரி மைண்ட் செட் தான். ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதுல எந்த பிரச்சனையும் வராம, யாரோட தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம நீங்க 2 பேர் மட்டுமே செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன், போத் ஆஃப் யூ. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் டெஃபினெட்லி ஒரு நல்ல சக்ஸஸ்க்கு கொண்டு போகும். பிகாஸ் த கன்ஃபெஷன் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப ரியலாக இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரணும், கொஞ்சம் இறங்கி போகணும். அதாவது 2 பேருமே மோர் லைக் ட்வின் ஃப்ளேம் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஒரே மாதிரியான எனர்ஜி, ஒரே மாதிரியான ஆட்டிடியூட், கேரக்டர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒருத்தர் இறங்கி போனால் பெட்டர். 2 பேருமே பீக்கா ஒரே கேரக்டர்லேயே ஒரே ஜோன்லேயே இருக்கிறது இட்ஸ் நாட் குட். ஓகேவா? ஒருத்தவங்க கொஞ்சம் இறங்கி வாங்க, அப்போதான் வந்துட்டு சரி வரும் ஃபார் பைல் நம்பர் 2க்கு. பட் இட்ஸ் ஓவராலாக வந்து பார்க்குறப்போ வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படிதான் இருக்கு. இந்த ஒரு கன்ஃபெஷனாக இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு எண்டிங், நல்ல ஒரு இன்னும் க்ரோத் அப்படின்ற போகிற மாதிரி தான் வந்து இருக்கு. பிகாஸ் இதில் எந்த ஒரு ஃபேக்கான இன்டென்ஷன் கிடையாது. 2 பேருமே லைஃப்பில் மெச்சூர்டான ஒரு பர்சனாக, மெச்சூரிட்டி உடைய ஒரு பர்சன். லைஃப்பில் நிறையா பாஸ்டில் பார்த்துருப்பீங்க, நிறையா ட்ராமாஸ், சேலஞ்சஸ். ஸோ ரிலேஷன்ஷிப்னா என்ன, லவ்னா என்ன, மேரேஜ்னா என்ன, கமிட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சு உள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் தான் இருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல மோர் ஆஃப் இந்த பேபி லவ், இந்த பேபி இமோஷன்ஸுங்கிறத தாண்டி ரியல் லவ், ரியல் ஃபீலிங், ரியல் இமோஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். And more of romantical connections, intimacy feelings, இது எதுவுமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஜென்யூன் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து காமிக்குது. மோர் ஆஃப் ஜென்யூன்னஸ் இருக்கு. அதாவது which means that இந்த ப்ளே பண்றதுக்குலாம் நேரம் கிடையாது. I don't have time to play any games, not just any games. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா உங்களை பிரிக்கணும், உங்களை வந்து பிரச்சனைகள் கொடுக்கணும் அப்படின்னா அது தேர்ட் பர்சன் இல்லை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னு சொல்லுவோம்ல, அது மூலயமா தான் வந்து முடியுமே தவிர மற்றபடி வந்துட்டு நீங்களா ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி பிரியற மாதிரி வந்து காமிக்கல. ஸோ
பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இனி உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா க்ரோத்துக்கான ஒரு டைம் ஃபேஸ் தான் அது. ஒரு வளர்ச்சி, ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், அதுக்கான ஒரு டைம் ஃபேஸ்ன்னு தான் சொல்லணும். முக்கியமாக வந்துட்டு பர்சனல் லைஃப்பில், அதாவது ப்ரொஃபஷ்னலி வந்துட்டு ஒரு விக்ட்ரி மைண்ட் செட் இருக்கும், சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். எதையாவது ஒன்று போராடியாவது வந்துட்டு உங்கள் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பை காப்பாற்றிக்குவீங்க பைல் நம்பர் 2. ஆனால் உங்கள் பர்சனல் லைஃப்பை உங்களால் காப்பாற்றிக்கிறது எப்பயுமே ஒரு சேலஞ்ச் தான். ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் போடக்கூடிய அத்தனை வேலைகளும் சரி, அத்தனை முயற்சிகளும் சரி, அதை தாண்டியுமே தான் பர்சனலில் போடுறீங்க. இருந்தாலுமே அதில் ஒரு வளர்ச்சி பார்க்க முடியறது இல்லை. பட் இந்த டைம் வந்து உங்கள் பர்சனல் லைஃப் இஸ் வெரி குட், நல்லா இருக்கு, வளர்ச்சிகள் இருக்கும். ஒரு விஷயம்தான், எவ்வளவுக்கு எவ்வளவு பர்சனல் லைஃப்பில் சரி முக்கியமாக நல்லது நடக்குதோ அண்ட் ஒரு குட் நியூஸு கொண்டு வரீங்களோ, சுற்றி இருக்கிற எனர்ஜி கவனம். சோஷியல் மீடியா யூசர்ஸாக நீங்கள் ரொம்ப ஹெவியாக வந்துட்டு பர்சனல் விஷயங்களெல்லாம் போஸ்ட் பண்ணுற நபராக இருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக யார் உங்கள் போஸ்ட்டை பார்த்தா மட்டும் போதும். ஒரு சில பேர் வந்து நான் இவங்களை வெறுப்பேற்றுறேன், இவங்களை வந்துட்டு நான் வந்து சும்மா விளையாட்டுத்தனமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. அது தேவையில்லாத ஈவிலாயே நீங்களாவே அட்ராக்ட் பண்ணி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வந்து வச்ச மாதிரி ஆகிடும். ஸோ டோன்ட் டூ எனி திங், தேவையில்லாதது வந்து பண்ண வேண்டாம். ஓகே, இந்த மெச்சூரிட்டி ஹோல்டு பண்ணுங்க. பிகாஸ் இன்னும் இது வந்து ஃபைனலி எல்லா டைமுமே ஒன்று கூடுதுன்னு சொல்லுவோம்ல, நேரம் எல்லாம் ஒன்று கூடுது அப்படிம்போல. ஸோ அதுக்கான ஒரு டைம் ஃபேஸ் நல்லாவே இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு யார்கிட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கீப் இட் ப்ரைவேட். யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்களோ, யார்கிட்ட உதவிகள் கேட்குறீங்களோ ரொம்ப கவனம். முக்கியமாக இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக, ஓகேங்களா. ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறீங்களா, ப்ரொஃபஷ்னலி ஒரு சில பேர் ஒரு மென்டார் இல்லை ஒரு ஹீலர், ஒரு ரீடர்ஸ், அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்களா, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ப்ரொஃபஷ்னலி நீங்கள் போகிறப்ப தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் ஒரு பர்சனல் லெவலில் ஒரு சில பேர்கிட்ட ஒரு மியூச்சுவலாக வச்சுட்டு நடுவில் ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு தாட் இருக்குது அப்படின்னா கூட அவங்களை கொண்டு வர மாதிரி பி கேர்ஃபுல். ஓகே, பிகாஸ் பீப்புளோடைய இன்டென்ஷன் இஸ் நாட் தட் கிரேட், தேர்ட் பார்ட்டி. அண்ட் ஜென்ரலி பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, எப்பயுமே உங்கள் லைஃப்பில் வந்து தேர்ட் பார்ட்டி ஏதோ ஒரு வழியில் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க. எந்த உறவாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த ஃப்ரெண்டுன்னா இங்கே ஒரு தேர்ட் பார்ட்டி, வேற ஒரு ஃப்ரெண்டா அங்கே ஒரு தேர்ட் பார்ட்டி, வேற ஒரு பர்சனா அங்கே ஒரு தேர்ட் பார்ட்டி. அதாவது தேர்ட் பார்ட்டிங்கிறது உங்கள் லைஃப்பில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. பிகாஸ் நீங்கள் அந்த பீப்புளை மோர் ஆஃப் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, ஐ டேக் லெட்டர்ஸ் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஸ் யூஷுவல், ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் அண்ட் அவங்க நேமில் இருக்க ஏதோ ஒரு லெட்டர். T-E-I. T-E-I. W-E-Y. T-E-N. T-E-N. Okay? So, final messages. சம்திங் இஸ் பில்டிங், அவ்வளோதான். அதாவது எந்த இடத்துல வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப் இஸ் மோர் ஸ்ட்ராங் சப்போர்ட் லைஃப்பில் பில்ட் ஆகிட்டு வருவீங்க. அண்ட் இந்த பர்சனும் நீங்களும் ரொம்ப நல்ல பாண்ட் கனெக்ட் ஆகும். ஒரு சில சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தாலும் சரி, அது மறுபடியும் வந்துட்டு ஸ்லோலி சரியாகும், மறுபடியும் ரீகனெக்ட் ஆகும். ஸோ டைம் ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பாண்டிங்கில். ஸோ ஐ திங்க் இதர் நீங்களோ இல்லை அந்த நபரோ வந்துட்டு ஒரு வெரி ஷார்ட் டேர்ம் பீரியடில் ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபெஷன் எதிர்பார்க்கலாம். ஐ லவ் யூங்கிற ஒரு கன்ஃபெஷன் வார்த்தையில் சொல்லலாம், இல்லைனா மெசேஜஸ், கால்ஸ், இல்லைனா வந்துட்டு நேரடியாக சர்ப்ரைஸ் பண்ணுறது, எங்கேயாவது பிளானிங் ட்ரிப், இல்லை ஒரு டேட் மாதிரி போயிட்டு வர்றது. ஸோ சம்திங் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரீஸ்டார்ட்டுக்கான ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு குட் பாசிபிள் சான்சஸ் எதிர்பார்க்கலாம்.
ஸோ பைல் நம்பர் 2 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்டின் உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஹார்டின் வந்துட்டு போட்டு அதனோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Okay, beautiful. More of peacefulness ஆன ஒரு காமான ஒரு எனர்ஜி தான் பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3 பொறுமை, பொறுமை, ரொம்ப பொறுமை. எஸ், பேஷன்ஸ். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு யாரையோ ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி அவங்க வந்து ஏஜ்லயோ இல்லை ஏதோ ஒரு இதில் ரொம்ப டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ரொம்ப டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், பட் ஸ்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்சஸ் இல்லைனாலுமே பட் ஸ்டில் அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஆனால் வந்து ஒரு பயம், கன்ஃபெஸ் பண்ண ஒரு பயம், சொல்றதுக்கு ஒரு பயம். ஒரு சில பேர் இன்ன வரைக்கும் கன்ஃபெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு சில பேர் கன்ஃபெஸ் பண்ணிட்டு அதில் ஏதோ பயந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க விரும்புகிற அந்த பர்சன் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மைண்டடான ஒரு பர்சனாக இருக்கலாம். ரொம்ப ப்ராக்டிக்கல், நாட் தட் எமோஷனல். ப்ராக்டிக்கலான மைண்ட் செட், பேலன்சிங்கான மைண்ட் செட். அவங்களுக்கு உங்களை பிடிக்குமா, அவங்களுக்கு உங்களை எந்த அளவுக்கு வந்து விரும்புறாங்க, என்ன மாதிரியான உணர்வுகள் வச்சிருக்காங்க, 1000 கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா ஒரு சில பேர் என்னன்னா அவங்க மேல அவ்வளவு கிரேஸா இருக்கீங்க. கிடைச்சாங்க லைஃப்ல மட்டும் அவங்க வந்து என்னோட பார்ட்னரா இருந்தாங்க அப்படின்னா இட்ஸ் அ வெரி குட்டான ஒரு லக்கி, நான் தான் லக்கி அப்படின்னு சொல்றீங்க. பிகாஸ் ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. பைல் நம்பர் 3 பைல் நம்பர் 3 வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் ஒரு ஸ்டெடியான மைண்ட் செட்டுக்குள்ளார வந்திருப்பீங்க. நிறைய குழப்பங்கள், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பு, தனிமை, லோன்லினஸ், சிங்கிளாகவே இருக்கிறது, இல்லைன்னா ஒரு டெம்பரரியான ஒரு ரிலேஷன்ஷிப், ஸோ மச் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ஹாப்பி ஃபேமிலிக்குள்ளார போகணுங்கிற ஒரு ஆசைகள் வந்திருக்கு. அது இந்த பர்சனை பார்த்ததுக்கு அப்புறம். த கிரேஸ் ரொம்ப ரியல். கன்ஃபெஷன் எப்படிடா பண்ணுவேன், புரிஞ்சுக்குவாங்களா? நீங்களே எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் அதாவது மறைமுகமாக நிறைய வேலைகள் பண்ணுறீங்க அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண, பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு பயம். பட் ஆனால் ஐ கேன் சி லைக் வெரி சூன் வந்து ஸ்ட்ரெயிட் கன்ஃபெஷன் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டான ப்ரப்போசல் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஈவன் அவங்களே ஷாக் ஆகிற மாதிரி உங்கள் ப்ரப்போசல் இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு டிவைன் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க. சரியான நைட்டு தூக்கம் கிடையாது. வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க நினைப்பு அதிகமாக டிஸ்டர்ப் ஆகுது. உங்களை விட்டுட்டு போயிடுவாங்களோ, கிடைக்க மாட்டாங்களோங்கிற ஒரு பயம், ஒரு படபடப்பு மனசுக்குள்ளார இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள். பட் உங்களுக்கு இது ஒரு லவ் மேரேஜ் ஒரு தாட்டில் தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் அந்த ஒரு ஃபாரெவர் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது தெரியுது. கடைசி வரைக்கும் இருக்கணும் லைஃப்பில், ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் மாதிரி ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு இருக்கணுன்ற ஒரு தாட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பைல் நம்பர் 3க்கு. ஏன்னா இந்த பர்சன் மேலே நீங்கள் வச்சிருக்கிற ஃபீலிங்ஸ் வாஸ் ஸோ ரியல், ஸோ ஃபவுண்டேஷன்னு சொல்லலாம். அதாவது சும்மா ஒரு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்காக வந்த லவ் அப்படிலாம் கிடையாது. இது ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் வந்த ஒரு லவ் உங்களுக்கு அவங்க மேலே. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல. பிகாஸ் இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஒன்று ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகுறீங்க, இல்லையா கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஹோல்டு பண்ணணும். ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம், தைரியம் ஒரு பக்கம். ஏன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்துட்டு இட்ஸ் ரொம்ப ஒரு டஃப் கேரக்டர்னு சொல்லலாம். நல்ல பர்சன் தான், பட் ஸ்டில் சம் டஃப்னஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பர்சன். நீங்கள் லைஃப்பில் பார்த்ததுலே வந்து இவங்களோட ஒரு வித்தியாசம் இருக்கும். அது வந்து உங்களுக்கே
ஏன் நான் வந்து அவங்களோட அவ்வளோ க்ரேஸாக இருக்கேன், ஏன் இப்படி கனெக்ட் ஆகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு அந்த பாண்டிங், அந்த கனெக்ஷனோட டெப்த் வந்து தெரியுதுங்க. பட் வித் ஜஸ்ட் பியூர் இன்டென்ஷன், மேரேஜ் ஃபார் எவர் கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு பியூர் இன்டென்ஷனோட தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூர் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். அந்த ரைட் டைமுக்காக தான் நீங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் சம் பீப்புள் வந்துட்டு ஸ்ட்ராங்லி வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல. பிகாஸ் ஸ்ட்ராங் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், நிறைய பூஜைகள் பண்றீங்க, நிறைய ப்ரேயர்ஸ் வந்துட்டு கொண்டு வரீங்க அந்த பர்சனை நினைச்சு, நிறைய கோயில் எல்லாம் வேண்டுறது, சோ மெனி இஸ் ஹேப்பனிங். ஏன்னா அவங்களோட தாட்ஸ், அவங்களோட அந்த ஃபேஸ், வாய்ஸ், குரல் எல்லாமே உங்க மனசுல ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா நிக்குது. சம்டைம்ஸ் உங்களை தூங்க விடாம அது உங்களை குத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அப்சஷன் தெரியுது இந்த இடத்துல, ஸ்ட்ராங் கிளியர் அப்சஷன். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் ரெஸ்ட்லெஸ்னஸை கொடுக்குது. ஸோ இந்த அப்சஷனோட வந்துட்டு பயமும் இருக்கு. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பேஷன்ஸுங்கிற ஒரு பதில் வந்தாச்சு, பொறுமை. ஃபர்ஸ்ட் எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணுங்க, கேதர் ஆல் யுவர் எனர்ஜிஸ், எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிட்டு அண்ட் தென் மூவ் ஃபார்வர்ட். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அவங்கள விட்டுறக்கூடாதுங்கிற ஒரே ஒரு தாட், அந்த ஒரு படபடப்புல நீங்க ரொம்ப வந்து 24 மணி நேரம் ஏதாவது ஒரு வேலைகள், டெக்ஸ்ட் பண்றதோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா வாட்ச் பண்றதோ, ஏதாவது ஒரு விஷயம் நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடும். பிகாஸ் திஸ் கன்ஃபெஷன் இஸ் சோ ரியல். நீங்க ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. பைல் நம்பர் 3க்கு ஒரு சில பேருக்கு இது ஒரு புது அனுபவம்னு கூட சொல்லலாம். இது வரைக்கும் நான் வந்து லவ் ரிசீவ் தாங்க பண்ணியிருக்கேன், இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போசல்குள்ளரே போகிறேன், இந்த அளவுக்கு வந்து நான் ஒரு பர்சன் ப்ரப்போஸ் பண்ணுவேன், லவ் பண்ணுவேன், கிரேஸாகவே நான் நினைக்கல, ஆனால் இவங்க ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொன்னால் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, ஸோ பார்ப்போம், லெட்டர்ஸ் வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவலுங்க, ஃபர்ஸ்ட் நேம் இனிஷியல் இல்லைனா அவங்க நேமில் இருக்க ஏதோ ஒரு லெட்டர், சாரி ஃபர்ஸ்ட் லெட்டர், VOS, VOS, POK, X. Okay, I'll take this Fox. FOX. Yes, வேற a few messages எடுப்போம். பட் சி உங்களுக்கு பைல் நம்பர் இட்ஸ் அ வெரி வெரி கிளியர் சைன்ங்க. நான் முன்னாடியே சொன்ன ரீடிங்கில் தான் அது அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு வந்து அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசைகள், லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜாக இருக்கணும்னு ஆசைகள், ஸோ ரெண்டு சைடு ஈக்குவலாக சப்போர்ட் இருக்கணுன்ற ஒரு ஆசைகள். பிகாஸ் யூ வாண்ட் தட் மியூச்சுவல் கமிட்மெண்ட் இருக்கணும். அதாவது ஒரு ஃபோர்ஸ்டா விருப்பமில்லாத ஒரு கமிட்மெண்ட் வேண்டாம், ரெண்டு சைடுமே ஈக்குவலான ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். இதுக்காக தான் வந்துட்டு டிவைன் உங்களை பொறுமையாகவும் இருக்க சொல்கிறாங்க. ஒரு சில பேர் பொறுமையாகவுமே வந்து இருக்கீங்க. பிகாஸ் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, ஐ மீன் ஒன்று சேர்ந்தீங்கன்னா, ஐம் டெல்லிங் யூ இட்ஸ் கோயிங் டு பி ஒரு என்ன சொல்கிறது, பெரிய பெரிய சப்போர்ட்டுன்னு சொல்லலாம், பெரிய மாற்றங்கள் லைஃப்பில் கொண்டு வருவீங்க. ஐம் டெல்லிங் யூ. சி உங்கள் லைஃப்பில் உங்ககிட்ட ஒரு கைண்ட் ஆஃப் பவர் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அந்த பர்சன் கிட்ட ஒரு கைண்ட் ஆஃப் பவர் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதை ரெண்டு பேருமே டுகெதராக யூஸ் பண்ணுறப்போ, ரெண்டு பேருமே ஒன்று சேர்றப்போ வந்துட்டு இட்ஸ் a different story தான் சொல்லணும். உங்கள் லைஃப் ஸ்டாண்டர்ட், ஸ்டேட்டஸ், எவ்ரிதிங் will ரைஸ் டுகெதர். ஓகேங்களா? போத் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகப்பெரிய பலமாக இருப்பீங்க, மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பார்க்க முடியும். ஒரு ஹியூஜ் சேஞ்சஸ், அதாவது லைஃப் அப்படியே வந்து டேர்ன் ஆகுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து அழகாக வந்து இந்த இதில் பார்க்க முடியும். அண்ட் இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கு. பைல் நம்பர் 3, நீங்கள் சாதாரண பர்சன்லாம் இல்லை, ஒரு பர்சனை நீங்கள் விரும்புறீங்கன்னா அவ்வளோ அனலைஸ் பண்ணுவீங்க. ஐ கேன் see the kind of calculations here. இந்த கால்குலேஷன்ஸ் தெரியுது, இட்ஸ் a very clear விசிபிளாக இருக்கு. ஓகே,
ஸோ பைல் நம்பர் 3, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு இது ஒரு லவ்ங்கிற வேர்டு கூட நீங்கள் டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.